ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை, அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜபமாலை, பரிசடைய செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை.
அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முதல் சனி திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் சனி திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு இறைத்தன்மையான குணப்படுத்துதல் என்னும் ஆசீர்வாதத்தை தம்முடைய சீடர்களுக்கு கொடையாக அளித்தார். நீங்களும் கொடையாகவே குணமளித்தலை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். நம் வாழ்வில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்மிடம் இருப்பதை அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது நம் திறனால் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்ற நிலையில் நாம் இருந்தாலும் அதை ஏதேனும் ஆதாயம் தேடிக்கொண்டுதான் நாம் செய்ய விரும்புகின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் பெற்றுக்கொண்டதை தாராளமாக நல்மனதோடு பிறருக்கு கொடுக்க அழைக்கின்றார். நம் பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையும் தம்மிடம் வேண்டுபவருக்கு ஜெபமாலை ஜெபிப்போருக்கு தாராளமாக வெற்றிகளை அள்ளி தருபவர். அவரை பின்பற்றி நாமும் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் நல்மனதை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் இறுதி முதல் சனிக்கிழமையிலே ஒரே குடும்பமாக நம்முடைய அன்னையின் திருப்பாதத்திலே அன்னை வழியாக இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றுச் செல்ல கொழுமை இருக்கின்றோம். கடந்த இந்த 11 மாதங்களாக அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருள் ஆசீரை நிறைவான விதத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்முடைய அன்னைக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்முடைய தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் இறைவனின் ஆசியோடு வரவிருக்கக்கூடிய நாட்களிலும் நாம் எல்லா அருள் வரங்களும் ஆசீரும் நிரம்ப பெற்று வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய் ஆவியால் நிரப்பப்படவும் அஞ்சலி நல்ல முறையில் தேர்வு எழுதும்படியாகவும் மேத்யூ மாலா குடும்பத்தாரின் நலன்களுக்காகவும் நன்றி பலியாகவும் ஞான பிரகாசம் சூசை கப்ரியேல் மரியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குழந்தை ஸ்வான்சிகா மூச்சு திணறல் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பரிபூரண உடல் சுகம் பெறும்படியாகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் சூசை கப்ரியேல் மரியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் ஆசீர் நம் ஒவ்வொருவர் மீதும் நிரம்ப பொழியப்படும்படியாக பக்தியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதரின் அறிவிப்பால் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராக இறைவன் கூறுவது: சியோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்ட சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தில் உளும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகலிலும் ஒளி திரண்டற் போல 7 மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 35 முதல் 10 அதிகாரம் இறை வசனம் 1 மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் முதல் சனிக்கிழமை 2025 ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டின் நிறைவாக இந்த ஆண்டின் கடைசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்று இந்த நாளில் நாம் அனைவரும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய ஆண்டவருக்கு நமக்காய் பரிந்துரைத்த அந்த தாய்க்கு நன்றி செலுத்த ஒரே குடும்பமாய் இந்த வளாகத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை எனக்கு 2 நபர்களை மனக்கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. குறிப்பாக நாம் எல்லோரும் சற்று முன் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் கேட்ட இயேசுவின் குணாதிசயங்களை 2 நபர்கள் இந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியதாய் எனக்கு வந்து போகிறார்கள். ஒருவரை நான் நேரில் பார்க்கவில்லை, திரையில் பார்த்தேன். ஒருவரை நேரில் பார்த்திருக்கிறேன். அந்த 2 நபர்கள் யார் என்றால், முதலில் திரையில் பார்த்த நபரை சொல்கிறேன். திரையில் கொஞ்ச நாளைக்கு முன்பாக பார்த்த ஒரு நபர் யாரா இருக்கும்? சிஸ்டர், நீங்கள்லாம் அந்த திரைப்படத்தை பார்த்துருக்கிறீங்க. அப்போ எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அருமை. 1, ஒரு குழுவுக்கு 2 பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. இந்த சைடு இருக்காங்களா? அருள் சகோதரிகள் பார்த்துருக்குறாங்க, சகோதரர் பார்த்துருக்குறாங்க. பரவாயில்ல, எல்லா தரப்புல இருந்தும் பிரதிநிதித்துவம் போயிருக்கு. சரியா? திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், துறவியர் அப்படின்ட்டு நம்ம பங்கு சார்பாக அவங்கெல்லாம் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த திரையில் பார்த்த ராணி மரியா, இன்னைக்கு நற்செய்தியில் பார்த்த
இயேசுவை எனக்கு அந்த திரையில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தவர்களுக்கு தெரியும், கேரளாவில் பிறந்த அந்த அருட்சகோதரி வடநாட்டில் பணி செய்ய போகிறார்கள். அதற்கு முன்பாக நல்லா ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையில் பணியாற்றியவங்களுக்கு ஒரு பணி மாறுதல் கிடைத்து அந்த கிராமத்திற்கு சாலை வசதி, பேருந்து வசதி இல்லாத கால்நடையாகவே பல மைல்கள் நடக்கக்கூடிய ஒரு பணித்தளத்திற்கு பணிமாறுதல் பெற்று போகிறார்கள். போன உடனே அவங்களால கான்வென்ட்டில் இருக்கவே முடியலை. எப்போ என்ன கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க, எப்போ எனக்கு அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்த வழிகாட்டி அந்த பெண்மணியிடம் இவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மறுநாள் காலையிலேயே அவர்கள் வேக வேகமாக அவர்கள் எந்த இடத்தில் பணியாற்ற வேண்டுமோ அந்த பணித்தளத்திற்கு அவர்கள் போவார்கள். அந்த படத்தில் மிக அருமையாக அவர்கள் அந்த பணித்தளத்திற்கு போன பொழுது அவர்கள் கண்ணில் கண்ட காட்சிகளை எல்லாம் அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்திருப்பார்கள். அந்த படம் முழுவதுமாக இந்த அம்மாவுடைய கண்ணில், இயேசுனுடைய கண்ணில் யாரெல்லாம் பட்டாங்களோ அதே போல இவர்களுடைய கண்கள் எல்லாம் ஒரு பரிவின் கண்ணாகத்தான் அந்த படம் முழுவதும் இருக்கும். ஏன்னா அங்கே போன உடனே இவங்க கண்ணில் யார் படுவாங்க அப்படின்னா, ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அவங்க சுகமில்லாமல் இருப்பாங்க, அவர்கள் படுவார்கள். இவர்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வைத்தியரை தேடும் பொழுது அந்த ஊரில் உள்ள வைத்தியர் சுகமில்லாமல் இருப்பார், அவர்கள் கண்ணில் படுவார்கள். இந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்று பார்க்கிற பொழுது அந்த மக்களின் அறியாமை இவர்கள் கண்ணில் படும். இந்த அறியாமைக்கு காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது அவர்களை அடக்கி வைத்த அந்த ஊரில் இருந்த ஆதிக்கவாதிகள் இவர்களுடைய கண்ணில் படுவார்கள். அவர்களுடைய கண்ணெல்லாம் இயேசுவின் கண்களாக அந்த படம் முழுக்க காண்பித்திருப்பார்கள். அதுதான் உண்மை. அவர்கள் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் எப்படி இயேசு, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கம் என்ன சொல்லுது? இயேசு என்ன செஞ்சாரு? நகர்கள், ஊர்கள், சிற்றூர்கள் என எல்லா இடத்திலும் சுற்றி வந்தார். அவர் சுற்றி வருகிற பொழுது சும்மா வரல, அவருடைய கண்கள் பார்த்தது. அவருடைய கண்கள் எதை பார்த்தது? நோயினால் வாடியவர்களை பார்த்தது, பாவத்தால் நொறுங்குண்டவர்களை பார்த்தது, ஏழ்மையினால் ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்தது, யாரெல்லாம் துயரத்தில் இருந்தார்களோ அவர்களை பார்த்தது. இயேசுனுடைய கண்கள் ஆறுதலுக்காய் எதிர்பார்த்தவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. இதே போலதான் அருட்சகோதரி ராணி மரியாவுடைய கண்களும் அந்த கிராமத்தில் யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களையும் பாதிப்புக்கு காரணமானவற்றையும் அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்களால் அந்த இடத்திலே சும்மா இருக்க முடியாமல் அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். முயற்சியினுடைய இறுதி விளைவாக அவர்கள் பலமுறை ஆதிக்கவாதிகளுடைய தூண்டுதலால் ஒருவரால் வயிற்றில் குத்தப்பட்டு பேருந்து பயணத்தில் தன்னுடைய உயிரை இழந்து அங்கிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார்கள் என்றுதான் அந்த படம் முடியும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை என்று அந்த படத்திலே மிக அழகாக வெளிப்படுத்தி இருப்பார்கள். இவர்களை நான் திரையில் தான் பார்த்திருக்கிறேன், நேரில் பார்க்கவில்லை. நேரில் கண்ட இது போன்ற இயேசுவின் பணியை ஒரு அருள் பணியாளராய் செய்த ஒரு குருவை நான் குருமடத்தில் இருந்த பொழுது, குருத்துவ பயிற்சியில் இருந்த பொழுது, பணித்தலங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒரு வயதான குருவை நான் இயேசுனுடைய இந்த முகம் கொண்ட குருவாக பார்த்தேன். அதற்கு பிறகு நான் குருவான பின்பு அவர் பணி செய்த பணித்தலத்தில் நான் பணி செய்வதற்கான வாய்ப்பையும் பெற்றேன். இந்த இரண்டு நிலையிலும் அந்த அருள் பணியாளரை பற்றி நான் பார்த்ததும் அறிந்ததும் ஒன்றே ஒன்றுதான். இயேசுனுடைய இந்த பரிவின் முகமாக அந்த அருள் பணியாளர் நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றி இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் கிராமப்புற மக்களை தேடி தேடி போய் பார்த்திருக்கிறார். பேருந்து வசதி எங்கு இருக்கிறதோ அதுவரை பேருந்தில் சென்றுவிட்டு அதற்கு பிறகு பேருந்திலிருந்து இறங்கி நடந்தே சென்றிருக்கிறார். நடந்து சென்ற பொழுது அவருடைய பார்வைகள் ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று மட்டும் விழவில்லை, ஏதோ பணக்காரர்கள் என்று மட்டும் விழவில்லை. அந்த போகிற போக்கில் இஸ்லாமியர்களோடு பேசியிருக்கிறார், இந்துக்களோடு பேசியிருக்கிறார், கோயிலுக்கு வராதவர்களோடு பேசியிருக்கிறார், கஷ்டப்பட்டவர்களோடு பேசியிருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் சுற்றி வந்த பொழுது அவர் கண்ணில் பார்த்த எல்லாருக்கும் என்ன தேவை என்பதை அவர் பார்த்து அந்த தேவையை நிறைவேற்ற பணி செய்திருக்கிறார். அந்த குருவானவருடைய பெயர் விண்ணகத்தில் ஒருவேளை அவர் ஆண்டவரோடு வீற்றிருப்பார் என்று நம்புவோம். மண்ணகத்தில் அவர் செய்த அந்த அரும்பெரும் மறைப்பணியால் ஒரு சிறந்த மறைப்பணியாளராய் நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றிய அருள் தந்தை பிரான்சிஸ் அவர்கள்.
பிரான்சிஸ் சாமியை பற்றி தெரியுமா? இங்கே இருந்திருக்கிறாங்களா? பாருங்க, உங்கள் எல்லோருக்கும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய பணியை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் ஒருவேளை மாணவனாய் பார்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் எல்லோரும் அவரை பக்கத்தில் வைத்து பார்த்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு ஒரு மறைபணி ஆர்வம். அந்த பார்க்குற மக்களுக்கு ஏதாவது செய்யணும். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்களா, அவங்க கஷ்டத்தை போக்கணும். அவங்க குடும்பத்தில் பிரச்சனையை போக்கணும். இதுதான் இயேசுவின் பார்வை. இதுதான் இயேசுவின் பார்வை நமக்குள்ளாக செய்ய வேண்டிய வேலை. இந்த பார்வை இன்னைக்கு நமக்கு இருக்குதா என்று சிந்தித்து பாருங்கள். திருவருகை காலத்தில் இருக்கிறோம். எசையா இறைவாக்கினர் மெசியா பற்றி சொன்ன பொழுது மெசியா இப்படித்தான் இருப்பார் என்று இயேசுவை முன்னறிவிக்கிறார். முன்னறிவித்த இயேசுதான் நற்செய்தியில் பார்த்தோம் அந்த இயேசு எப்படி இருந்தார் என்று. இன்னைக்கு நாம திருவருகை காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிற வேளையில் பிறக்க போகிற இயேசு இந்த உலகத்தில் இப்படி பரிவின் முகமாய் இருந்ததை போல, ராணி மரியாவை போல, அருட்தந்தை பிரான்சிஸை போல நாம் நமது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் எல்லாரும் இப்படி நகர்கள், ஊர்கள், சிற்றூர்கள் அப்படிலாம் சுற்றுகிற மக்களாக, ஒருவேளை பேருந்திலும் வாகனத்திலும் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். நாம் எல்லாரும் அவசர பயணிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் அவசர பயணிகள். இந்த யூபிலி ஆண்டுல திருத்தந்தை நமக்கு தந்த தலைப்பு தெரியுமா? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். திருப்பயணிகள் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்ப்பாங்க. இன்னைக்கு நாம பக்கத்தில் இருக்கிற, குடும்பத்துக்குள்ள இருக்கிற, பக்கத்து வீட்டில் இருக்கிற, நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களை கூட இயேசுவின் முகம் கொண்டு யாரையும் பார்க்கிறது கிடையாது. அந்த பரிவின் முகம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது கிடையாது. இந்த இயேசுனுடைய பார்வையில் பரிவு இருந்தது என்று நமக்கு தெரியும். விவிலியம் நமக்கு சொல்கிறது. பார்த்த உடனே அவங்க என்ன கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஒருவேளை இந்த எதிர்நோக்கின் திருப்பயண ஆண்டில் நிறைவில் இருக்கக்கூடிய நாம, நீங்க எல்லாம் யோசித்து பார்ப்போம். நான் என் பக்கத்தில் இருக்கிற, என் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை, என் குடும்ப உறுப்பினர்களை, என் பிள்ளைய, என் கணவரை இந்த பரிவின் முகம் கொண்டு பார்த்திருக்கிறேனா? முதல்ல நம்ம பார்வை அப்படி இருக்கணும். பரிவின் முகம் என்ன செய்யும்? பார்க்கும் பொழுதே அவன் மனசுல என்ன கஷ்டமோ, அவனுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு நான் என்ன செய்யணுமோ அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளாக உருவாக்கும். இதுதான் அந்த அம்மாவுக்கு செஞ்சது, இதுதான் ஃபாதருக்கு செஞ்சது. இன்னைக்கு நாம யாரும் மனிதர்களின் முகத்தை பார்த்து வாழ்வதே இல்லை. மனிதர்களின் முகத்தை பார்த்தா தானே இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ள வரும். கோயிலுக்கு வந்தா கூட மனிதர்களின் முகத்தை நாம் பார்ப்பதை விட, மனிதர்களின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருப்பதை விட, இன்னைக்கு நாம கையில அலைபேசியை வைத்துக்கொண்டு, நான் நிறைய திருப்பலிகளில் பார்க்குறேன், அது கிராமம் வரை தொடர்கிறது. பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கக்கூடிய திருப்பலி ஒருவேளை அவர்களுக்கு போர் அடித்தது என்றால் என்ன செய்யறாங்க? உடனே அலைபேசி எடுத்து அலைபேசியை தான் பார்க்குறாங்க. பாருங்களேன், ஆலயத்தில் கூட ஆண்டவரை பார்க்க நம்ம யாரும் தயாரே இல்லை என்றால், ஆலயத்தை விட்டு இல்லத்திற்கு சென்ற பொழுது நாம எப்போ மனிதர்களை பார்ப்போம்? இன்னைக்கு மனிதர்களை பார்த்த கண்களை விட ஒரு நாளைக்கு திரையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற கண்கள் தான் அதிகம், நேரம் அதிகம். அப்ப நம்ம மனித முகத்தை பார்த்து இந்த குடும்பத்தில் வாழ்றதே இல்லை. நம்ம நித்தம் திரையில் அல்லது கற்பனையில் உள்ள ஆட்களை, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை, கண்ணுக்கு தெரியாத ஆட்களை, யாரென்று தெரியாத, முகம் தெரியாத நபர்களோடு உள்ள உறவுல தான் நம்மெல்லாம் இருக்கணும். அங்க பரிவுலாம் வராது, அங்க வேறதான் வரும். பக்கத்துல சதையும் உயிருமா இருக்கக்கூடிய, சதையும் இரத்தமுமா இருக்கக்கூடிய என் உடன் பிறந்த என் உறவுகளை நான் நேருக்கு நேராக பார்த்தா தானே அந்த பரிவின் பார்வையிலிருந்து வெளிப்பட்ட இயேசுனுடைய பரிவின் வார்த்தை, பரிவின் வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட இயேசுனுடைய பரிவின் செயல்கள், இயேசுனுடைய பரிவின் தொடுதல்கள், பரிவின் கண்ணீர்கள், பரிவின் செயல்பாடுகள், இதெல்லாம் எப்போ வரும்? பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து அவர்கள் முகத்தை பார்த்தாதான், அவர்களோடு உறவார்ந்த முறையில் நம்ம இருந்தாதான் அது வரும். இது மாதாவுக்கு வந்துச்சு, மாதாவுக்கு இருந்துச்சு. நம்ம எல்லாரும் அவசர உலகத்தில் அவசர பயணிகளாக தான் இருக்கிறோமே ஒழிய திருப்பயணியா இல்லை. திருப்பயணியா இருந்தா நின்று நிதானித்து பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்து பேசி உறவாடி அப்படி நம்ம வாழ்ந்திருப்போம். அன்னைக்கு அவர்களுக்கு அவசரத்தில் போறதுக்கு வாகனங்கள்லாம் இல்லை. அதனால அன்னைக்கு அவங்களாம் என்ன செஞ்சாங்க? நடந்தே சென்றார்கள். நடந்து செல்கிற பொழுது அவர்கள் பார்வை நிறைய பேர் மேல விழுந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தந்திருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்துறதுனால இன்னைக்கு மனிதர்களை மறந்து விட்டோம். மனிதர்களை பார்க்க நமக்கு நேரம் இல்லை.
ஏன்னா நம்ம அவசரத்தில் போய்க்கிறோம். போகிற போக்கில் நம்ம பார்வையில் நிறைய பேர் படுவதே இல்லை. பக்கத்தில் இருக்கிற, அதான் சொல்கிறேன், குடும்பத்தில் இருக்கிறவனே படலை, வேற எப்படி வெளியே இருக்கிற ஆட்கள் படும்? வெளியில் தேவையில் இருக்கிற ஆட்கள் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவசரமாய் போய் கொண்டிருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி, நீ கொஞ்சம் ஸ்லோவாகு, நீ கொஞ்சம் மெதுவாகு, நீ இயந்திரத்தனமாக இருக்கிற கொஞ்சம் இயல்பா மாறு, நீ மனிதனா மாறு. மனிதனா மாறினாதான் இந்த பார்வை உனக்கு வரும். அப்போ மாதா விட்டு அது எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கல்யாண வீட்டில் சோத்தை தான் பார்த்தான், சாப்பாட்டை தான் பார்த்தான். மாதாவுடைய பார்வை சாப்பாடு இல்லாம யார் இருக்கா அப்படின்னு பார்த்துச்சு. ஏன்னா அவங்க அந்த கல்யாண வீட்டில் ஒருவேளை எல்லாவற்றையும் சுற்றி பார்த்திருப்பார்கள். இயேசுவை போல இயேசு நகர்கள், சிற்றூர்கள், ஊர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். அந்த வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தனால தான் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கப்பா, கஷ்டப்பட்ட ஏழைக்கு சாப்பாடு இல்லப்பா அப்படின்ட்டு மாதாவுடைய பார்வை தேவையில் இருப்பவன் மேலே விழுந்துச்சு. மாதா என் சாப்பாடை மட்டும் பார்த்தேன் அப்படின்னு நினச்சிருந்தனா, அவங்க சாப்பாடை மட்டும் நினச்சிருந்தனா, அப்போ நம்ம சாப்பிட்டோம் மொய்யை வச்சுட்டு கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிருந்தனா, சாப்பிடாம இப்போ எத்தனையோ பேர் அன்னைக்கு போயிருப்பாங்களா இல்லையா? நீ கருவுற்று இருக்கிறாய், மாதா அவங்க வயிற்றுல உள்ள கருவை மட்டும் பார்த்துருந்தனா, எலிசபெத் அம்மாளை பற்றி சொன்ன செய்தி போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோண்டி இருக்கிறார். ஆகவே நமது பார்வை, நம்முடைய கண்கள் முதலில் மனிதர்கள் மேல் திரும்பட்டும். இயந்திரத்திலிருந்து மனிதர்களுக்கு திரும்புவோம், இயல்பாக திரும்புவோம், மனிதனாக வாழ ஆரம்பிப்போம். தயவு செய்து மனிதர்களோடு நேரம் செலவழிக்க, மனிதர்களோடு உறவு கொள்ள, மனிதர்களுடைய தேவையை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற என்னால் கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வழியை தெரிந்து அதை நிறைவேற்ற இன்று ஆண்டவர் உங்களையும் இறைபணியாளர்களாக இருக்கக்கூடிய எங்களையும் அழைக்கிறார். ஏனென்றால் இன்று நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் நான் சொன்ன 2 நபர்களும் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இயேசு சொல்கிறார், நான் போக வேண்டிய இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று திருத்துதர்களை அனுப்பி வைத்தார். திருத்துதர்களாக இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து தொடங்குங்கள், வீட்டிலிருந்து இந்த பணியை ஆரம்பியுங்கள். வீட்டிலிருந்து தெருவுக்கு, அன்பியத்துக்கு, பங்கிற்கு, கிளை பங்கிற்கு என்று எல்லா இடங்களுக்கும் இயேசுவின் பரிவின் முகமாய், பரிவின் வார்த்தையாய், பரிவின் தொடுதலாய் நமது வாழ்வு அமையட்டும். அதற்கான அருளை இந்த பலியிலே நாம் வேண்டி பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். வழி நடத்துபவர் இறைவா, வழி நடத்துபவரே எம் இறைவா, திரு அவை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்தந்தையர்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்கள் அனைவரையும் இறை மக்களை இறை வழியில் நடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாப்பவரே எம் இறைவா, இயற்கை சீற்றங்களில் இருந்து இவ்வுலகை பாதுகாத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணம் அளிப்பவரே எம் இறைவா, மழை காலங்களில் எங்களுக்கு ஏற்படும் உடல் உபாதையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டி இறைவா உம்மை வேண்டி மன்றாடுகின்றோம். அமைதியின் ஆண்டவரே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் சமாதானத்தோடு, சகோதர அன்போடு, ஒற்றுமையுடனும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக யாரெல்லாம் தேவையில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ அவர்களை எல்லாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து அவர்களுக்காய் ஜெபிப்போம். தாயாய், தந்தையாய், இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பராமரித்து வருகின்ற அன்பு தெய்வமே, ஆண்டின் இறுதியில் இந்த முதல் சனிக்கிழமை நவநாள் திருப்பலியில் நாங்கள் எல்லோரும் ஒரே சமூகமாய் ஒன்றிணைந்து வந்து எங்கள் இதய தேவைகளை எல்லாம்
உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் உம்மிடம் எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் எங்களிடம் ஜெபிக்க கேட்டார்களோ அவர்கள் கருத்துக்கள் அனைத்தையும் உம் பாதம் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம். எங்கள் தேவையை சந்திப்பீர் என்று விசுவாசிக்கின்றோம். இதோ ஆண்டு முழுதும் காத்த நீர் வருகின்ற காலங்களிலும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாம் இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்புக் கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றை உமது வல்லமையால் மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றியருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையாயிரஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும்
உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம்.
தெய்வத்தின் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக.
உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மக்களை அப்படியே அமர்வோம். அன்பு மக்களே, இது நன்றியின் தருணம். இந்த நாள் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறுவது நம்முடைய கடமை. நமக்கு அருமையானதொரு கால சூழ்நிலையை உருவாக்கி தந்து, மழைக்கான ஒரு நிலை இருந்தாலும் எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலி நடைபெற அருள் கூர்ந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்முடைய பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னைக்கு சிரம் தாழ்ந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே இந்த முதல் சனி திருப்பலிக்கு தலைமையேற்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி நல்லதொரு அருளுரையை கொடுத்து இறைவனுடைய அருளை ஆசீரை நிறைவான விதத்திலே நமக்கு பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை பென்சிகர் லூஷன் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளராக மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அதிலும் சிறப்பாக திரு விவிலிய பணிக்குழுவிலே தந்தை ஆற்றி வரக்கூடிய அந்த செயல்பாடுகள் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவை, பாராட்டிற்குரியவை. அப்படிப்பட்ட பலவிதமான பணிப்பளுவிற்கு மத்தியிலும் கூட தந்தை அவர்கள் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் அவர்களுடைய பணியை மிகவும் சீரோடும் சிறப்போடும் செய்யக்கூடியவர்கள். தந்தை அவர்கள் ஒரு பங்கிலே சிறப்பான விதத்திலே பங்கு பணியை ஆற்றி கொண்டிருந்த பொழுது ஆயர் அவர்கள் இந்த பொறுப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், இதனை முன்னின்று உங்களுடைய தலைமையிலே வழிநடத்த வேண்டும் என்று அந்த பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பு பொறுப்பை ஆயர் அவர்கள் தந்தை அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். தந்தை ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்த அந்த ஊரிலிருந்து மக்கள் இல்லை, எங்க ஃபாதரை விட மாட்டோம் என்று விடாப்பிடியாக பலவித போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த அளவிற்கு தந்தை அவர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். அது பங்கு பணியாக இருக்கலாம் அல்லது மற்ற மறை மாவட்ட அலுவலக பணிகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். தான் பணி பொறுப்பேற்ற நாளிலிருந்து சிறப்பான விதத்தில் தந்தையவர்கள் பல முன்னெடுப்புகளை பல புதிய முயற்சிகளை முன்னெடுத்து இந்த பணியை சிறப்பான விதத்திலே ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட அருமையானதொரு அருளுரையை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்விலே நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நமக்கு ஒரு தூண்டுதலை தந்தையவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாம் அவசர பயணிகளா அல்லது எதிர்நோக்கின் திருப்பயணிகளா என்கின்ற ஒரு கேள்விதனை எழுப்பி நம்மை சிந்திக்க தூண்டி இருக்கிறார்கள். இந்த வேகமாக இயங்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் இயந்திர தன்மை கொண்டிராமல் மனித தன்மை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான 2 வாழ்வியல் எடுத்துக்காட்டுகளை 2 நபர்களை நமக்கு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டி தான் திரையில் பார்த்த நேரில் பார்த்த அருள் சகோதரி ராணி மரியா அருள் தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்களுடைய வாழ்வியலை நமக்கு எடுத்து காட்டி நாமும் இப்படிப்பட்ட பரிவுள்ளம் கொண்டவர்களாக மற்றவர்களை தேடி சென்று மற்றவர்களுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய நல்மனம் படைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற அருமையானதொரு அழைப்பை தந்தையவர்கள் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பான எளிய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியிலே வருகை தந்து சிறப்பானதொரு அருளுரையை நமக்கு தந்து இந்த திருப்பலியின் மூலமாக இறை ஆசிரை நமக்கு நிரம்ப பெற்று தந்த அருட்தந்தை லூஷன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பு மக்களே, தந்தையோடு இணைந்து இரட்டை குழல் துப்பாக்கி போன்று செயல்படக்கூடியவர்கள்
அன்பு சகோதரர் வேதியர் சுதனடிகளார். மறைமாவட்ட பணிகளில் தந்தைக்கு வலதுகரமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். இந்த திருவிவிலிய பணிக்குழுவாக இருந்தாலும் சரி, தந்தையோடு இணைந்து தந்தை முன்னெடுக்கக்கூடிய மற்ற முயற்சிகளாக மறைக்கல்வி பணிகளாக இருந்தாலும் சரி, சகோதரர் வேதியர் அவர்களுடைய பங்களிப்பு நம்முடைய மறை மாவட்டத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பல ஆண்டுகளாக இந்த ஒரு பணியை தன்னார்வ மனம் கொண்டு சீரோடும் சிறப்போடும் செய்து வருகின்றார்கள். ஏதாவது பங்கிலே மாணவ மாணவியர்களை உருவாக்க வேண்டும். நற்கருணை வீரர் அவையாக இருக்கலாம், அல்லது உறுதி பூசுதலுக்கு தயாரிப்பாக இருக்கலாம், வினாடி வினா நடத்தி மக்களை இறைவார்த்தையின் பால் திருப்பக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அன்பு சகோதரர் சுதன் அவர்கள் மிகவும் சிறப்பாக அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள். இந்த நாளிலே தந்தையோடு இணைந்து வந்து நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள், நம்முடைய மகிழ்விலே பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வேதியராக சிறப்பாக செயல்படக்கூடிய சகோதரர் சுதன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை, அன்பை, இந்த நூலாடையை அணிவித்து தெரிவிக்கின்றோம். சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பு மக்களே, நாளைய தினத்திலே ஞாயிறு திருப்பலிகள் நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய ஊரிலே ஞாயிறு மறை கல்வியை தந்தையவர்களும் சகோதரர் சுதன் அவர்களும் பார்வையிடுவார்கள். காலையில் 7 மணிக்கு குருவார்பட்டியில் திருப்பலி நிறைவுற்றவுடன் அங்கு நடைபெறும் மறைக்கல்வியை பார்வையிடுவார்கள். தொடர்ந்து 8:30 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்திலே திருப்பலி நிறைவுற்றவுடன் நடைபெறக்கூடிய மறைக்கல்வி வகுப்பையும், சங்கரலிங்கபுரத்தில் 10:30 மணிக்கு அங்கு நடைபெறக்கூடிய மறைக்கல்வி வகுப்பையும், தொடர்ந்து புதூரிலே 10:45 மணி திருப்பலியை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மறைக்கல்வி வகுப்பையும் பார்வையிட இருக்கின்றார்கள். எனவே அன்பு மக்கள், அன்பு குழந்தைகள் தயாராக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இந்த நாள் சிறப்பாக நடைபெற பலரும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள். ஒத்துழைத்த தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும், வருகை தந்து சிறப்பித்த அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே உணவு வழங்க உதவி செய்த அந்த அன்பு குடும்பத்தாருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாடகர் குழு, பீட அலங்காரம் செய்த அருட்சகோதரி, மற்ற உழைப்புக்கு உடன் கரன் கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அன்பு மக்களை, ஒலி அமைப்புகளை ஏற்பாடு செய்த, காலையிலிருந்தே வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்த ஒளி அமைப்பின் உரிமையாளர், ஜோசப் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் திருவாளர் விவேக்ராஜ் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து உழைத்த தம்பி நிஜு அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பு மக்களே, கடந்த நவம்பர் மாத முதல் சனி வரவு செலவு விவரங்களை விரைவாக வாசிக்கின்றேன். முதல் சனி வரவு விவரங்கள்: உணவிற்காக நன்கொடை கொடுத்தவர்கள் திருவாளர் அருள்ராஜா 8000, திருமதி பிலோமினா குடும்பத்தார் சார்பாக 1000, சோலையப்பன் குடும்பத்தார் சார்பாக திருவாளர் சோலையப்பன் குடும்பத்தார் சார்பாக 1000 மற்றும் நாகலாபுரம் இறை மக்கள் சார்பாக 3 குடும்பங்கள் இணைந்து 700, குருபார் பட்டியலே ஒரு குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்த நவம்பர் மாத முதல் சனி வரவு ரூபாய் 11,200. செலவு விபரங்கள்: தண்ணீர் டம்ளர் வாங்கிய செலவு 75, பார்சல் பேப்பர் 95, தண்ணீர் டேங்க் தண்ணீர் வாங்கியது 2 பெரிய டேங்க், ஒரு சிறிய டேங்க் 280, ஆட்டோ வாடகை 100, சிலிண்டர் செலவு 560, சப்பரத்தில் மாட்டுவதற்காக இன்வெர்டர் பல்ப்ஸ் மற்றும் டியூப்லைட் வாங்கிய வகைக்காக ரூபாய் 2000, சாப்பாடு மாஸ்டருக்கு கூலி ரூபாய் 3000, பலசரக்கு பொருட்கள் வாங்கியது 3800, காய்கறி 1600, மாலை 150, ஆட்டோ செலவு புதுப்பட்டி வவால் தொத்தி மக்களை அழைத்து வர 800, துரைச்சாம்பிபுரம் மக்களுக்கு ரூபாய் 400, மல்லிகை பூ வாங்கிய வகைக்காக 675,
ஒலி ஒளி அமைப்பு செலவிற்கு கொடுத்தது 1000, பாத்திரம் கழுவ 250. ஆக மொத்த நவம்பர் மாத செலவு 14,785. மொத்த வரவு 11,200. மொத்த செலவு 14,785. கூடுதல் செலவு ரூபாய் 3,585. ஏற்கனவே கையிருப்பு ரூபாய் 25,038. நவம்பர் மாத கூடுதல் செலவு ரூபாய் 3,585. தற்போதைய கையிருப்பு ரூபாய் 21,453. ரோஜா பூ, பீட பூ வைக்க உதவி செய்த திருவாளர் ரவி மற்றும் திருவாளர் அருள்ராஜ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். அன்பு மக்களே, ஒரு சில அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவித்திருந்தே நம்முடைய பங்கிலே நடைபெறக்கூடிய இந்த குடும்ப பாடல் போட்டிக்கு நாளைய தினம்தான் கடைசி நாள். நாளைய தினத்திற்குள்ளாக உங்களுடைய காணொளி பதிவுகளை அன்பு மக்கள் அனுப்பி தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, இது தனிநபர் பாடல் கிடையாது, குடும்ப பாடல். எனவே குடும்பமாக இணைந்து பாடி அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய பங்கிலே கடந்த மாதங்கள் வரை கொடுத்த வினாடி வினா கேள்வி பதில்களை, அதற்கான பதில்களை இந்த வாரத்திற்குள்ளாக கடந்த வாரத்திலே ஒப்படையுங்கள் என்று சொன்னேன். இந்த புதன்கிழமைக்குள்ளாக அருள் கூர்ந்து ஒப்படைக்கும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதம் நவம்பர் மாத அந்த வினாடி வினா தாள்களிற்கான பதிலை மட்டும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை கொடுக்கலாம். அதற்கு முந்தியுள்ள வினாத்தாள்களை அன்பு மக்கள் அருள் கூர்ந்து ஒப்படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பதில்களை மதிப்பீடு செய்து கிறிஸ்மஸ் முன்னிட்டு, நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு பரிசுகள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே விரைவாக ஒப்படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, வருகின்ற டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய பாடகர் குழுவிற்கான ஒரு சிறப்பு பயிற்சி தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்திலே நம்முடைய மறைவட்ட அளவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாகலாபுரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு இணையூர்களிலிருந்தும் பாடகர் குழுவினர் இந்த பயிற்சியிலே அருள் கூர்ந்து பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு நம்முடைய பங்கிலிருந்து நாம் திரியாத்திரையாக சென்று சிறப்பிக்க இருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு யூபிலி ஆண்டின் நினைவாக 25 நாள் சிறப்பு கொண்டாட்டத்தை அங்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்திலே முன்னெடுக்கிறார்கள். அதிலே பங்கெடுக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய பங்கின் சார்பாக நாம் பங்கேற்கின்றோம். அன்பு மக்களே, அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 6:30 மணிக்கு கிடையாது, 5 மணிக்கு திருப்பலி. எனவே 4 மணிக்கெல்லாம் நாம் இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும். எனவே வரவிருக்கின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை அருட்சகோதரர்களிடத்தில் பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய பங்கிலே திருக்குடும்ப சபையை நாம் உருவாக்குகின்றோம். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்றைய நாளில் ஒவ்வொரு ஊரிலும் திருக்குடும்ப சபை உருவாக்கப்படும். எனவே திருமணமான பெண்கள் இதிலே உறுப்பினர்களாக சேரும்படியாக உங்களுடைய பெயர்களை அருட்சகோதரர்களிடத்தில் பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தவாறு குடில் போட்டி வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அதற்கான பார்வையிடலுக்கு வருகை தரப்படும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நம்முடைய பங்கிலே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அன்றைய தினத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தேர்வும் ஆரம்பமாகின்றது. எனவே அன்பு மக்கள் அதற்கேற்ப திட்டமிட்டு இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சியிலும் கடந்த ஆண்டை போல உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற பொழுதே, உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய குடில்களை பார்த்து அதற்கான மதிப்பீடு செய்யப்படும். அன்பு மக்களே, வருகின்ற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஏற்கனவே அறிவித்திருந்தேன். 3ஆம் தேதி நம்முடைய பங்கிற்கு நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அவர்கள் வருகை தருகிறார்கள். நாம் நம்முடைய அன்னையினுடைய ஆலய வளாகத்திலே அதிலே ஒரு அன்னைக்கு ஒரு சிறிய கெபி கெட்ட முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த வாரத்திலே அதற்கான பணிகள் தொடங்கிவிடும். இன்றைய தினத்திலே அதை கெட்ட இருக்கின்றவர்கள் வந்து அந்த இடத்தை அளந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமையிலிருந்து அதன் பணி தொடங்க இருக்கின்றது. அதனை அர்ச்சிக்க திறந்து வைக்க ஆயரவர்கள் வருகிறார்கள். அன்றைய தினத்திலே
நம்முடைய பங்கிலே உறுதி பூசுதல் கொடுக்கப்படும். இதுவரை உறுதி பூசுதல் பெறாதவர்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 2021ஆம் ஆண்டு அதிகமான பேர் உறுதி பூசுதல் திருவருட்சாதனத்திலே பங்கெடுத்திருக்கிறீர்கள். அதை தவற விட்டவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களுடைய பெயர்களை இந்த புதன்கிழமைக்குள்ளாக என்னிடத்திலோ அல்லது அருட்சகோதரர்களிடத்திலோ பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஆயர் அவர்கள் வருகை தருகிற பொழுது நாம் ஆயர் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கின்றோம். மாலை 6 மணிக்கு ஆயர் அவர்கள் நம்ம கான்வென்ட் பக்கத்தில் அதிலிருந்து வருகை தருவார்கள். ஆயர் அவர்களை வரவேற்று கெபி மந்திரிப்பு அர்ச்சிப்பு இருக்கும். தொடர்ந்து முதல் சனி திருப்பலியும் திருப்பலியிலே உறுதி பூசுதல் திருவருட்சாதனமும் வழங்கப்படும். எனவே அன்பு மக்கள், அடுத்த மாதம் 2026 ஜனவரி முதல் சனி திருப்பலிக்கு சற்று விரைவாக வருகை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலியின் நிறைவிலே ஆயர் அவர்களுக்கு நாம் கல்வி நிதி கொடுக்கின்றோம். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அன்பியத்தின் சார்பாக அன்பு மக்கள் கல்வி நிதி கொடுக்கும்படியாக, பக்த சபைகள் சார்பாக கல்வி நிதி கொடுக்கும்படியாக, குடும்பமாக தனிநபர் மூலமாகவும் கல்வி நிதி கொடுக்கும்படியாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயர் அவர்களுக்கு டவல்லாம் போட வேண்டாம். அந்த டவல் வாங்கக்கூடிய அந்த தொகையை நீங்கள் கல்வி நிதியாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்திலே அதனை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஏற்கனவே அறிவித்தவாறு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நம்முடைய இணையூர் நடுக்காட்டூரிலே முதலாக நாம் திருவிழா கொண்டாட இருக்கின்றோம். ஒரு 4-5 குடும்பங்கள் தான் இருக்கின்றன, 7-8 மக்கள் தான் இருக்கிறார்கள். அங்கு திருவிழா திருப்பலி மாலை 6 மணிக்கு நடைபெறும். அன்பு மக்கள் அனைவரும் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் திரையாக அந்த திருவிழா திருப்பலியிலே பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மக்களை, நடுக்காட்டூர் கோயில் அதிகமாக சிதிலமடைந்திருக்கிறது. அந்த கோயிலை புதுப்பிக்க கூடிய ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். எனவே அன்பு மக்கள், உங்களுடைய உதவி கரத்தை நீட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 30,000 to 40,000 ரூபாய் வரை அதனை பழுது பார்க்க செப்பனிட தேவைப்படுகிறது. 2 குடும்பத்தார் உங்களுடைய நிதி உதவியை ஏற்கனவே காணிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். மற்ற குடும்பத்தாரும் தாராளமாக இந்த ஒரு உன்னதமான பணிக்கு உதவி செய்ய அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, கடந்த ஆண்டிலே இந்த ஆண்டு முழுவதுமாக ஓராண்டில் திருவிவிலியம் என்கின்ற தந்தை அவர்கள் விவிலிய பணிக்குழுவின் மூலமாக முன்னெடுத்த அந்த பணியிலே நம்முடைய பங்கிலிருந்தும் 8 பேர் பங்கெடுத்தீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த ஆண்டு ஓராண்டு நிறைவுற்று விட்டது. அடுத்ததாக தொடர்ந்து அந்த பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கான அந்த லிங்க் இணைப்பு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்களில் பதிவிடப்படும். அன்பு மக்கள் அதை பார்த்து அதிலே இணைந்து கடந்த ஆண்டினை பயன்படுத்த தவறியவர்கள், ஏற்கனவே அதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அதிலே நீங்கள் இணைந்திருக்கலாம். புதியதாக இணைப்பவர்கள் அனுப்பப்படக்கூடிய அந்த இணைப்பை பயன்படுத்தி சேர்ந்து விவிலியத்தை வருகின்ற அந்த ஓராண்டிற்குள்ளாக வாசிக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை பெற அதனை பயன்படுத்தி கொள்ள அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினத்திலே மாலை 5:45 மணிக்கு நற்கருணை வீரரவை கூட்டம் நம்முடைய பங்கிலே நடைபெற்றது. முதலாக நடைபெற்றது. கடந்த வாரத்திலே நற்கருணை வீரரவையை நாம் நம்முடைய பங்கிலே ஏற்படுத்தினோம். அதன் முதல் கூட்டம் நடைபெற்றது. பங்கு பெற்ற அன்பு குழந்தைகளுக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். அன்பு மக்களே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு இதே நம்பிக்கையோடு அன்னை நாடி வாருங்கள். அன்னை வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்றுச் செல்லுங்கள். அன்பு மக்களை, கடந்த மாதத்திலும் உங்களுக்கு ஒரு எளிய அழைப்பை கொடுத்திருந்தேன். நம்முடைய இந்த முதல் சனி செலவுகளை தாங்குவதற்காக அன்பு மக்கள் உங்களால் முடிந்த சிறிய ஒரு பங்களிப்பை, ஒரு 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய், உங்களால் முடிந்த பங்களிப்பை கொடுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். நாம் இந்த செயலை தொடங்கிய அந்த காலகட்டத்தில் அன்பு மக்கள் ஆர்வமாக செயல்பட்டீர்கள். அதற்கு பிற்பாடு அந்த ஆர்வம் குறைந்து விட்டது. அன்பு மக்கள், நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த செலவுகளை மனதில் கொண்டு உங்களுடைய சிறிய பங்களிப்பை கொடுக்கும்படியாக பொறுப்பானவர்கள் உங்களிடத்திலே கேட்கின்ற பொழுது மனமுவந்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அன்பு மக்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தந்தைக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மூச்சுக்கு மூச்சு உங்களையெல்லாம் அன்பு மக்களே சொல்லும் அந்த அன்பை அவருடைய பணியில் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். இந்த அறிவிப்பே இவ்வளவு பணிகள், இவ்வளவு செயல்பாடுகள், இவ்வளவு ஆன்மீக மெய்ப்பு பணி சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் நாகலாபுரம் கிளைப்பங்குகளிலெல்லாம் நடைபெறுகிறது என்றால் அது தந்தை உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, கடவுளுடைய அன்பை அவர் வழியாய் நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆர்வம் சற்று குறைந்துவிடக்கூடாது என்று நினைவூட்டினார். அவருடைய ஆர்வம் இதே போல தொடர்ந்து இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பும் இறைவனுடைய அருளும் எப்பொழுதும் இருக்க நானும் நீங்களும் அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட இளம் வயது பணியாளர்கள் ஆர்வத்தோடு இந்த பணியை செய்கின்ற பொழுது நாம் தான் அவர்களை நம்முடைய ஒத்துழைப்பாலும் அதற்கு மேலாக நம்முடைய ஜெபத்தாலும் அவர்களை தாங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு தந்தையின் வழிநடத்துதலில் நீங்கள் இந்த மெய்ப்பு பணி சார்ந்த காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. முடிச்சாச்சு இல்லையா? எல்லாரும் இருந்தீங்க. இறுதி ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தெய்வம் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. இயேசுவின் பரிவு நிறை மனித முகமாய் நாம் நமது குடும்பத்திலும் சமூகத்திலும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நிறைவேற்றிய தந்தையர்களின் உடல்உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
இருக்கும் நாளெல்லாம் சுபவே தண்ணி எடுத்துக்கலாம். சாரிக்கா